Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். Today I'd like to give a brief description about the mitotic cell division or the mitotic phase of the cell cycle. இன்று மைட்டோசிஸ் செல்புறதலை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் உங்களுக்கு அளிக்கலாம் என்று இருக்கிறேன். அல்லது செல் சுழற்சியில் வரக்கூடிய மைட்டோட்டிக் நிலை G1 phase, S phase, G2 phase and the mitotic phase அப்படின்னு படிச்சோம். அந்த மைட்டோட்டிக் செல் பெறுதலை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தரலாம், ஒரு சிறு விளக்கத்தை தரலாம் என்று இருக்கிறேன். And mitosis, the cell division responsible for growth in organisms. உயிரினங்களின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு செல் பிரிதலை நாம் மைட்டோசிஸ் என அழைக்கிறோம். Generally it takes place in plants and animals, தாவரங்களிலும் விலங்குகளிலும் நடைபெறும். And mainly responsible for growth. பொதுவாக வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். அம்மா வயத்துல ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நம்ம பேரு ஜைகோட், மழை நாள்ல போட்டுக்கிறது ரெயின் கோட்னு சொன்னேன். அதே மாதிரி அம்மா வயத்துல ஜைகோட்டா இருந்தவா இவ்வளோ பெரிய உருவமா மாறி இருக்கும்னா அதுக்கு காரணம் மைட்டோசிஸ். Generally, it takes place in the somatic cells or in the body cells. இந்த மைட்டோட்டிக் செல் பெறுதல் என்பது பொதுவாக நம்முடைய உடல் செல்களில் நடைபெறும். இது ரொம்ப முக்கியம். அப்ப பிளான்டா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், குரோத்துக்கு காரணமா இருக்கும். பிளான்ட்ல எங்க நிறைய மைட்டோசிஸ் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும், இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டம் அக்கு திசுக்கள்ல படிச்சிருப்பேன். ஏபிகல் மெரிஸ்டம், இன்டர்காலோரை மெரிஸ்டம் அண்ட் லேட்டரல் மெரிஸ்டம், நுனியாக்கு திசு, இடையாக்கு திசு, பக்காக்கு திசு. கேம்பியம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி growth in plants, இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய கேம்பியம். அது மாதிரி நம்ம பாடியிலையும் மைட்டோட்டிக் செல் டிவிஷன் நடந்துட்டே இருக்கும். அப்ப பாடி செல்ஸ்ல நடக்கும். and responsible for growth in organism, வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். இந்த மைட்டோசிஸ மைட்டோட்டிக் ஃபேஸ் அப்படின்னு செல் டிவிஷன்ல சொல்லுவாங்க. மைட்டோட்டிக் நிலை அந்த செல் சைக்கிள் போது சொல்லுவாங்க. டிவிஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்கதான் கேரியோகைனன்சிஸ், சைட்டோகைனன்சிஸ் நடந்து செல்ல ரெண்டா பிரியும். ஈக்குவேஷனல் டிவிஷன், சமநிலை பகுப்பு என்று கூறுவார்கள். டிஎன்ஏவானது சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்படும், குரோமோசோம்கள் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். அதனால அதுக்கு சமநிலை பகுப்புன்னு பேர். The chromosomes are evenly distributed or equally distributed. அப்பாட்ட 46 இருந்தால் குழந்தைகிட்டையும் 46 இருக்கும், அம்மாட்ட 46 இருந்தால் குழந்தைகிட்டையும் 46 இருக்கும். ஏன்னா கேமிக் சேர்ந்துதான் ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த செல் டிவிஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, புதுசா ஃபார்ம் ஆகிற செல் எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஆஃப் த பேரண்ட் செல். பெட்ரோ செல்லை போலவே அமைப்பொத்த செல்கள் தோன்றும். குளோன்ஸ் மாதிரி ஜெனட்டிகலி சிமிலர் செல்ஸ் ஃபார்ம், அமைப்பொத்த செல்கள் தோன்றும். இந்த மைட்டோசிஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ண சயின்டிஸ்ட் யாருன்னா W. Fleming அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். பிளான்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணவர் யார் அப்படின்னா ஸ்ட்ராஸ்பர்ஜர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். ஸோ மைட்டோசிஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்டு பை W. Fleming and in plants first described by the scientist Strasburger, தாவரங்களில் முதலில் விளக்கியவர். இந்த செல் டிவிஷன்ல மைட்டோசிஸ்ல ரெண்டு நடக்கும். One is the division of the nucleus. உட்கருவானது இரண்டாக பிரியும். அதுக்கு karyogynesis னு பேரு, division of the nucleus. Then it followed by the division of cytoplasm. Cytoplasm ஆனது இரண்டாக பிரியும். அதுக்கு cytokinesis னு பேரு. The term karyogynesis coined by Snyder. இந்த karyogynesisங்கிற வார்த்தையை coin பண்ணவர் பேரு ஸ்னைடர்னு பேரு. Cytokinesis, the term cytokinesis coined by Whiteman. ஒயிட்மேன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர் தான் இந்த சைட்டோகைனன்சிஸ் என்ற ஒரு சொல்லை புனைந்தார். இந்த சைட்டோகைனன்சிஸ் வரப்ப நீ டெக்னிக்கலி ஹார்மோன் படிச்சிருப்பேன், அதை ஞாபகம். The hormone responsible for the division of cytoplasm is cytokinin. சைட்டோபிளாசம் பகுப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஹார்மோன் சைட்டோகைனின் என்பதை இந்த இடத்துல கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கணும். இந்த மைட்டோசிஸ் ஜெனரலி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. One is the closed mitosis, another is open mitosis. மூடிய மைட்டோட்டிக் செல் பெறுதல், திறந்த மைட்டோட்டிக் செல் பெறுதல். படத்தை பார்த்தாலே தெரியும். இங்க கொடுத்திருக்கிறது ஈஸ்ட். ஈஸ்ட் எடுத்துட்டேன்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னா க்ளோஸ்ட். க்ளோஸ்ட்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல பாருங்க, இது ஈஸ்ட் செல்லாம், இதான் நியூக்ளியஸ்.
செல் டிவிஷன் நடக்கிறப்ப நியூக்ளியஸ் டிசன்டிகிரேட் ஆகாமல் ரெண்டா பிரிஞ்சதுன்னா you are calling it as closed. செல் பகுப்பு நடைபெறுகின்ற சமயத்தில் உட்கரு சிதைவடையாமல் இரண்டாக செல்கள் பிரிந்தது என்றால் இது டிசன்டிகிரேட் ஆல சிதைவடையல, அப்படியே நியூக்ளியஸ் எலாங்கேட் ஆகி ரெண்டா உடையது. அப்ப சிதைவடையாமல் நியூக்ளியர் மெம்பரேன் அப்படியே காம்பாக்டா இருந்து சிதைவடையாமல் செல்கள் பிரிந்தது என்றால் அதற்கு க்ளோஸ். ஓபன் திறந்த அப்படின்னா பிற தாவர விலங்குகளில் இந்த ஓபன் இருக்கும். ஓபன்ல எப்படி அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இது நியூக்ளியர் மெட்டீரியல் நியூக்ளியஸ். நியூக்ளியர் மெம்பரேன் டிசன்டிகிரேட் ஆகி அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் ஸ்பிளிட் ஆச்சுன்னா இதுக்கு ஓபன் பேர். அப்ப நியூக்ளியர் மெம்பரேன் வித்வுட் நியூக்ளியர் மெம்பரேன் டிசன்டிகிரேஷன் the cell divides, we are calling it as closed. நியூக்ளியர் சவ்வு பிரியாமல் இரண்டு செல்கள் உருவாகியது என்றால் அதற்கு என்னவென்ற பெயர் closed media. The nuclear membrane disintegrates, then the cell splits, we are calling it as open. நியூக்ளியர் சவ்வானது சிதைவடைந்து பின்னர் செல்லானது இரண்டாக பிரிந்தது என்றால் அதற்கு ஓபன் என்று பெயர். இதை மனசுல வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம என்ன வரோம் அப்படின்னா we come to the mitotic phase. Interphase and the mitotic phase collectively known as cell cycle அப்படின்னு நம்ம படிச்சோம். இடைநிலையினையும் மைட்டோட்டிக் நிலையினையும் ஒரு சேர நாம் செல் சுழற்சி என அழைக்கிறோம். The resting phase of a cell or the phase between two successive mitotic cell division is said to be interphase. செல்லின் ஓய்வு நிலை அல்லது அடுத்தடுத்த இரண்டு மைட்டோட்டிக் செல் பெறுதலுக்கு இடைப்பட்ட நிலையினைத்தான் நாம் இடைநிலை என அழைக்கிறோம். அது போன கிளாஸ்லயே பார்த்தாச்சு. இடைநிலைனா ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம் இல்ல, எவ்ரிதிங் டபுள், அப்பயே அனைத்தும் ரெட்டிப்பாக மாறிவிடும். அது நம்மளுக்கு கிளியரா விசிபிளா இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் தான் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ், டெலஃபேஸ். அது நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய நிலைதான் ப்ரோ, மெட்டா, அனா, டிலோ நிலை. அதை பற்றி இப்பொழுது பார்க்க போகின்றோம். So it is a continuation of cell cycle, செல் சுழற்சியின் தொடர்ச்சி. இது ஒரு செல்னு வச்சுக்கோங்க. செல் உள்ள யார் இருப்பா? நியூக்ளியஸ் இருப்பா. நியூக்ளியஸை சுத்தி என்ன இருக்கும்? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். அதெல்லாம் லேபிள் பண்ணல உனக்கு தெரியுங்கிறதுனால செல். திஸ் இஸ் நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியர் சவ்வு, நியூக்ளியோபிளாசம், நியூக்ளியர் திரவம், குரோமாட்டின் ரெட்டிகுலம், குரோமாட்டின் வலைபின்னல் அமைப்பு, அண்ட் த நியூக்ளியோலஸ். அப்ப செல் உள்ள நியூக்ளியஸ் இருக்கா. மைட்டோசிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொன்னேன்? கேரியோகைனசிஸ், the division of nucleus takes place. அது எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது ப்ரோஃபேஸ். இது ஒரு செல் வச்சுக்கோங்க. ப்ரோஃபேஸ்ல என்ன ஆகும்? நியூக்ளியர் மெம்பரேன் ஸ்டார்ட் டிஸப்பியரிங். நியூக்ளியர் சவ்வானது மறைய ஆரம்பிக்கும். நியூக்ளியோலஸ் ஆல்சோ ஸ்டார்ட் டிஸப்பியரிங். நியூக்ளியோலஸும் மறைய ஆரம்பிக்கும். குரோமாட்டின் ரெட்டிகுலம் கண்டென்ஸ் டு ஃபார்ம் தி குரோமோசோம். குரோமாட்டின் வலைபின்னல் அமைப்பானது தடித்து குட்டையாகி குரோமோசோம்களை உருவாக்கும். In the opposite poles, எதிர் துருவங்களில், in the opposite poles, எதிர் துருவங்களில், from the centriole, origin of spindle fibers takes place. எதிர் துருவங்களில் சென்ட்ரியோல்களிலிருந்து ஸ்பிண்டில் நாரிழைகள் உருவாக ஆரம்பிக்கும். இது நடக்கிறதுக்கு தான் ப்ரோஃபேஸ் பேர். இதை ரெண்டா ஏன் காமிச்சிருக்கேன்னா, ஆரம்பத்துல நார்மலா இருக்கும், அது கடைசியில எப்படி இருக்கலாம்? நியூக்ளியர் மெம்பரேன் ஸ்டார்ட் டிஸப்பியரிங், நியூக்ளியர் சவ்வானது மறைய ஆரம்பிக்கும். நியூக்ளியோலஸ் ஸ்டார்ட் டிஸப்பியரிங், நியூக்ளியோலஸ் மறைய ஆரம்பிக்கும். குரோமாட்டின் ரெட்டிகுலம் கண்டென்ஸ் டு ஃபார்ம் தி குரோமோசோம். குரோமாட்டின் வலைபின்னல் அமைப்பு தடித்து குட்டையாகி குரோமோசோம்களை உருவாக்கும். In the opposite pole, from the centrioles, origin of spindle fibers takes place. எதிர் துருவங்களிலே சென்ட்ரியோல்களிலிருந்து ஸ்பிண்டல் நாரிழைகள் உருவாக ஆரம்பிக்கும். இது நடக்கக்கூடிய ஃபேஸுக்கு ப்ரோஃபேஸ் இருக்கு. அப்ப நீ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணணும். எப்பயும் குரோமோசோம் நம்ம போடுறத எப்படி போடுவோம்னா, ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும், மேலையும் கீழையும் ஒவ்வொரு குரோமாட்டின் இருக்கும். இங்க போடுறப்ப குரோமோசோமை டெட்ராய்டு கண்டிஷன்ல போட்டிருக்கேன். இது ஏன்னு உனக்கு தெரியும். இன்டர்ஃபேஸ் நடக்கிறப்பயே உனக்கு என்ன சொன்னேன்? 2Cங்கிறது 4Cயா மாறிடும்டான்னு சொன்னேன். டிப்ளாய்டா இருக்கிறது டெட்ராப்ளாய்டா மாறிடும்.
ஒரு குரோமோசோம்ல 2 குரோமாட்டின் இருக்கிறதுக்கு பதில் 4 இங்க காமிச்சதுக்கு காரணம் என்னன்னா ரெப்ளிகேஷன் போது ஒரு செல் 2 ஆனோம்னா எவ்ரிதிங் should be double. அப்ப டிஎன்ஏ டபுள் ஆற சமயத்துல the genetic material is a double. அதனாலதான் இங்க டெட்ராய்டு கண்டிஷன்ல குரோமோசோம் காமிச்சிருக்கு. அப்ப இதுல 2 குரோமோசோம் இருக்கா அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோ. This cell with 2 chromosome in a tetrad condition due to replication. 4 கரங்களுடன் போட்டிருப்பதற்கு காரணம் இடைநிலையின் பொழுதே டிஎன்ஏ ரெட்டிப்பாகிவிட்டது. Next we come to the metaphase. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கஷ்டம் இல்லை. It's very simple. மெட்டாஃபேஸ்ல என்ன எழுதணும்? Nuclear membrane completely disappears. உட்கரு சவ்வானது முழுமையாக மறைந்துவிடும். Nucleolus completely disappears. Nucleolus ஆனது முழுமையாக மறைந்துவிடும். The chromosomes reaches the middle of the cell or equatorial plate. குரோமோசோம்கள் செல்லின் மையத்தட்டை வந்தடையும். The spindle fibers originated from the centrioles are connected with the centromere part of the chromosome. சென்ட்ரியோல்களிடமிருந்து வந்த ஸ்பிண்டல் நாடுகள் குரோமோசோமின் மத்தியில் காணப்படுகின்ற சென்ட்ரோமியருடன் இணைந்துவிடும். இது மட்டும் நடக்கிறது மெட்டாஃபேஸ். நியூக்ளியர் மெம்பரேன் போயிடும். Nucleolus disappears. The chromosomes enga reach ava middle of the cell, the equatorial plate. The spindle fibers originated from the centrioles are connected with the centromere part of the chromosome. மேலே சென்ட்ரியோல்களிடமிருந்து தோன்றுகின்ற ஸ்பிண்டல் நாரிழைகள் குரோமோசோமின் மத்தியில் காணப்படுகின்ற சென்ட்ரோமியருடன் மாறி சென்ட்ரியோலுடன், அது அங்க சென்ட்ரியோல் இங்க சென்ட்ரோமியருடன் இணைந்துவிடும். ஏன்னா ஒரு குரோமோசோம்ல 2 பார்ட் இருப்பா, நடுவில் இருக்கிறதுக்கு சென்ட்ரோமியர்னு பேரு, 2 பக்கம் இருக்கிறவாளுக்கு குரோமாட்டிட் தெரியும். இந்த ஸ்பிண்டல் இருக்கு பாருங்க, it is chemically composed of 97% tubulin protein and 3% RNA. இந்த ஸ்பிண்டல் நுரையீரலை எடுத்துக்கொண்டோம் என்றால் 97% டியூபுலின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புரதத்தினாலும் 3% இது எதனை பெற்றிருக்கும் என்றால் RNA-வை பெற்றிருக்கும். இது மெட்டாஃபேஸ். During anaphase, due to the contraction of spindle fibers, the centromere splits and the chromosome moves to the opposite poles. இந்த இடத்துக்கு பாருங்களே, இப்படி இருக்கா, இதான் ஒரு குரோமோசோம் வச்சுக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிறத தான் நம்ம சென்ட்ரோமியர்னு சொல்றோம். மேல பிடிச்சி ஸ்பிண்டில் இழுக்கிறா, கீழே பிடிச்சி ஸ்பிண்டில் இழுக்கிறா. Due to the contraction of spindle fibers, the centromere splits and the chromosome moves to the opposite poles. ஸ்பிண்டல் நாரிழைகளின் இழுவிசையின் காரணமாக சென்ட்ரோமியர் உடைந்து குரோமோசோம்கள் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் செல்லும். என்ன பார்த்துக்கோ, இந்த இடத்துலயும் நியூக்ளியஸ் உள்ள 2 குரோமோசோம் தான் இருக்கா. இங்க பிரிஞ்ச உடனே மேலேயே 2 குரோமோசோம் தான், கீழே 2 குரோமோசோம் தான். இது 2க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது இங்க டெட்ராய்டு கண்டிஷன்ல இருக்கு, இங்க டயட் கண்டிஷன்ல இருக்கு. இங்க குரோமோசோமிலே 4 குரோமாட்டிடுகள் காணப்படுகின்றன, இங்க குரோமோசோமிலே 2 குரோமாட்டிடுகள் காணப்படுகின்றன. Here 4 chromatids due to replication, ரெட்டிப்படைதலின் காரணமாக அவ்வாறு இருக்கிறது. கிப்பிச்சின்னு மேல போயிடுவான். இது மட்டும்தான் anaphase. இது ஒரு குரோமோசோம் மேல பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னா, ஸ்பிண்டில் மேல கொண்டு போகணும்னா it need around 30 ATP எனர்ஜி. 30 ATP ஆற்றல் தேவைப்படுகிறதா ஒரு குரோமோசோமை பிடிச்சி மேல எழுதுன்னு போறது. No ATP the energy currency of a cell. செல்லின் சக்தி கோபுரம்ங்கிறது மைட்டோகாண்ட்ரியா சொல்லுவோம். ஆற்றல் நாணயம் என்று ATP அழைக்கப்படும். This ATP provide energy for the pulling of the chromosome from the middle. மையத்திலிருந்து குரோமோசோமை பிடித்து இழுத்து மேலே செல்வதற்கு 30 ATP தேவை. சோ இது அனாஃபேஸ். டெலோஃபேஸ் நீ தனியா படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரோஃபேஸ் என்ன இருக்கோ அதோட ஆப்போசிட். அதனாலதான் அதை கீழே எழுதினேன். ப்ரோஃபேஸ் என்ன படிச்சோ அதுக்கு ஆப்போசிட் இங்க எழுத வேண்டியதான். இப்ப இங்க இருக்கு பாருங்களேன், இந்த படத்தை பார்த்துக்கோங்க. 1 minute I will show it. See here. இந்த படத்தை பாருங்க. Nuclear membrane start reappearing. நியூக்ளியர் சவ்வானது உருவாக ஆரம்பிக்கும். Nucleolus start reappearing. நியூக்ளியோலஸ் ஆனது உருவாக ஆரம்பிக்கும். Spindle fibers start disappearing. ஸ்பிண்டல் நாரிழைகள் மறைய ஆரம்பிக்கும். Chromosomes elongates to form the chromatin reticulum.
குரோமோசோம்கள் நீட்சி அடைந்து குரோமாட்டின் ரெட்டிகுலமாக மாறும். இதுக்கு ஆப்போசிட். அங்க டிசப்பியரிங், இங்க ரீஅப்பியரிங். அவ்வளவுதான். நியூக்ளியர் மெம்பரான், நியூக்ளியோலஸ் டோட்டல் ரீஅப்பியரிங். நியூக்ளியர் சவ்வும் நியூக்ளியோலஸும் உருவாக ஆரம்பிக்கும். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஸ்டார்ட் டிசப்பியரிங். ஸ்பிண்டில் நாளைகள் மறைய ஆரம்பிக்கும். குரோமோசோம் elongates to form the chromatin reticulum. குரோமோசோம்கள் நீட்சி அடைந்து குரோமாட்டின் வலைவெண்ணல் அமைப்பினை உருவாக்கும். In the end, 2 daughter nuclei are formed. டெலோஃபேஸின் இறுதியிலே 2 உட்கருக்கள் உருவாகும். இதுக்கு தான் கேரியோகைனன்சிஸ் பேர். டிவிஷன் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் செட் டு பி கேரியோகைனன்சிஸ். உட்கரு பகுத்தல் அல்லது பிரிதல் கேரியோகைனன்சிஸ் என்று அழைக்கப்படும். இப்போ உட்கரு மட்டும் டிவைட் ஆனால் போறார். The cytoplasm also divided. சைட்டோபிளாசமும் பகுப்படைய வேண்டும். இது எப்பனா லேட் அனஃபேஸ் அப்பையிலேருந்தே உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு டெலஃபேஸ் முடிஞ்சோன்னு தெரிஞ்சாலுமே லேட் அனஃபேஸ்லயே அனஃபேஸின் இறுதி நிலையிலேயே மெதுவாக அது ஆரம்பிக்கும். இதுல என்னன்னா அனிமல்லையும் பிளான்ட்லயும் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பிளான்ட் செல்லுல செல்வால் இருக்கும், அனிமல் செல்லுல செல்வால் இருக்காது. அனிமல் செல்லுல என்ன ஆகும்? கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபெரோ ஃபார்மேஷன். விலங்கு செல்லிலே ஒரு செல் 2ஆ மாறுறதுன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியில என்ன ஆகும்னா இது மாதிரி ஒரு பள்ளம் ஏற்படும். கன்ஸ்ட்ரக்ஷன். The construction splits the cytoplasm into 2. அந்த பள்ளமானது சைட்டோபிளாசத்தை 2ஆக பிரிக்கும். It is from the periphery to the center. விளிம்பு பகுதியிலிருந்து மையத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் சென்ட்ரிபீட்டல் ஆர்டர் அப்படின்னு பேர். அப்ப இதுல என்ன முக்கியம்? செல் வால் கிடையாது, செல் சுவர் கிடையாது. அப்ப என்ன வரும்? சின்னதா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபெரோ, ஒரு பள்ளமானது ஒரு விளிம்பு பகுதியிலே ஏற்படும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பிளிட்ஸ் தி நியூக்ளியஸ் இன்டு 2. அது உட்கருவினை 2ஆக பிரிக்கும். என்ன முக்கியம்? இட் இஸ் சென்ட்ரிபீட்டல். அப்படின்னா மைய நோக்கு, விளிம்பிலிருந்து மையத்தை நோக்கி செல்லும். அந்த டிவைட் பண்றதுல இதுல 2 புரோட்டீன் பார்ட்டிசிபேட் பண்ணுவா, ஆக்டின் அண்ட் மயோசின். நம்ம மஸ்குலர் புரோட்டீன்ஸ் படிச்சிருப்பேன். மயோசின், ஆக்டின், ட்ரோபோமைசின், ட்ரோபோனின், அவங்க 4 பேருக்கும் மசல் புரோட்டீன் சொல்லுவோம். இங்க அந்த ரோல் ஆஃப் தட் புரோட்டீன் இஸ் வைட்டல். இது மாதிரி சைட்டோபிளாசம் பகுப்பிற்கு அங்க யாருடைய பணி ரொம்ப முக்கியம் என்றால் மயோசின் மற்றும் ஆக்டின் என்று அழைக்கப்படுகின்ற புரதங்கள் முக்கிய பங்கினை வகிக்கின்றன. பட் பிளான்ட் செல்ல இட் இஸ் அபவுட் டிஃபரெண்ட். பிளான்ட் செல்ல ஏன் டிஃபரெண்ட் அப்படின்னா பிளான்ட் செல்ல செல்வால் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? நடுவில் ஒரு செல் பிளேட் மாதிரி ஃபார்ம் ஆகும். செல் தட்டானது உருவாகும். அது பேரு பிராக்மோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணமா யார் இருப்பான்னா கோல்ஜி பாடிஸ், கோல்ஜி உறுப்புகள் இருக்கும். ஸ்பிண்டில் மைக்ரோடியூபியூல்ஸ், ஸ்பிண்டில் சிறு இழைகள், நுண் இழைகள் அவ சேர்ந்து பிராக்மோபிளாஸ்ட் அப்படின்னு ஒரு செல் தட்டை உண்டாக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் மறந்துடாதீங்கோ, செல் பிளேட் ஃபார்ம் ஆகும். அந்த செல் பிளேட் ஃபார்மேஷன் காரணம் யாரு? கோல்ஜி பாடிஸ் அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். கோல்ஜி உறுப்புகளும் ஸ்பிண்டில் நார்களும் அல்லது சிறு குழல்களும் அந்த பிராக்மோபிளாஸ்டினை உண்டாக்குவார்கள். அதுக்கப்புறம் அது மேல டெபாசிஷன் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டேக்ஸ் பிளேஸ். அதன் மேற்புறத்தை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆனது டெபாசிட் ஆகும். அதுக்கப்புறம் கோல்ஜி பாடிஸ் என்ன பண்ணுவா? கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட் அதை செக்ரேட் பண்ணுவா. கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட் செக்ரேட் ஆகும். அது மேல டெபாசிட் ஆகும். இந்த மிடில் லேமெல்லான்னு படிச்சிருப்பேன். மிடில் லேமெல்லா மைய அடுக்கு, இட் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் பெக்டேட் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட் செல் வால்ல படிச்சிருப்பேன். அதை கோல்ஜி பாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் இது என்ன ஆகும்னா சென்டர் டு த பெரிஃபெரி, சென்ட்ரிஃபியூகல் மைய விலக்கு. முன்னாடி சொன்னேன் பெரிஃபெரி டு த சென்டர். அனிமல் செல்ல பொறுத்தவரையும் விளிம்பிலிருந்து மையத்தை நோக்கி சைட்டோபிளாசமானது பிரிய ஆரம்பிக்கும். இங்க சென்ட்ரிஃபியூகல் மையத்திலிருந்து விளிம்பை நோக்கி, சென்டர் டு த பெரிஃபெரி. இது வந்து ரொம்ப முக்கியம், செல் டிவிஷன் மறந்துடாதீங்க. மைட்டோசிஸ் எடுத்துட்டோம்னா அனிமல் செல்ல பொறுத்தவரையும் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் பெரிஃபெரி டு த சென்டர் வரும். பிளான்ட் செல், தாவர செல்ல பொறுத்தவரையும் சென்டர் டு த பெரிஃபெரி வரும். அது சென்ட்ரிபீட்டல், திஸ் இஸ் சென்ட்ரிஃபியூகல். மைய நோக்கு, இது மைய விலக்கு. இந்த end 2 daughter cells are formed. அப்ப நம்ம என்னன்னா அனிமல் செல்ல பொறுத்தவரை இட் இஸ் வெரி சிம்பிள். அனிமல் செல்ல என்ன ஆகும்? பெரிஃபெரி டு த சென்டர் வரும். சின்னதா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பள்ளமானது உருவாகும்.
விளிம்பிலிருந்து மையத்தை நோக்கி வரும். ஆக்டின் அண்ட் மயோசின் புரோட்டீன்ஸ் இன்வால்வ். இந்த பிரிவதில் சைட்டோபிளாச பகுப்பில் ஆக்டின் மற்றும் மயோசின் பங்கேற்கும். பட் ஆனா பிளான்ட் செல்லை பொறுத்தவரையும் மையத்திலிருந்து விளிம்பை நோக்கி செல்லும் சென்ட்ரிஃபியூகல். ஃபர்ஸ்ட் கோல்ஜி பாடிஸ் வருவாங்க, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ராக்மோபிளாஸ்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அது மேல டெபாசிட் ஆகும். அதுக்கப்புறம் கோல்ஜி பாடிஸ் என்ன பண்ணுவோம், they secrete calcium pectate and magnesium pectate. கோல்ஜி உறுப்புகள் கால்சியம் பெக்டேட் மெக்னீசியம் பெக்டேட்டை உருவாக்கும். மைய அடுக்கு உருவாகும். ஃபைனலி 2 daughter cells are formed. இறுதியில் 2 செய் செல்கள் தோன்றும். இதான் நம்ம மைட்டோசிஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப என்ன ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சிம்பிளா ஒரு தடவை ஃபாஸ்டா அடிச்சுடுறேன். ப்ரொஃபேஸ்ல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொஃபேஸ்ல என்ன ஆகும் மறந்துடாதீங்க. இட் இஸ் த கண்டினியூவேஷன் ஆஃப் செல் சைக்கிள். இது செல் சுழற்சியின் தொடர்ச்சி. Interphase in the mitotic phase collectively known as cell cycle. இடைநிலையினையும் மைட்டோடிக் நிலையினையும் ஒரு சேர நாம் செல் சுழற்சி என அழைக்கிறோம். ப்ரொஃபேஸ்ல என்ன ஆகும், நியூக்ளியர் மெம்பரேன் start disappearing, nucleolus start disappearing, and the chromatin reticulum condenses to form the chromosome in the opposite pole from the centrosomes, from the centrioles. Origin of spindle fibers takes place. Nuclear உரை மறைய துவங்கும், நியூக்ளியோலஸ் மறைய துவங்கும். குரோமாட்டின் வலைவெண்ணல் அமைப்பு தடித்து குட்டையாகிய குரோமோசோம்களை உருவாக்கும். எதிர் துருவங்களில் சென்ட்ரியோல்களிலிருந்து ஸ்பிண்டில் நாரழைகள் உருவாக ஆரம்பிக்கும். Metaphase, the nuclear membrane completely disappears. Nucleolus completely disappears. The chromosomes reach the middle of the cell or the equatorial plane. And from the opposite pole, the spindle fibers originated from the centrioles are connected with the centromere part of the chromosome. Nuclear உரை முழுமையாக மறைந்துவிடும், நியூக்ளியோலஸ் முழுமையாக மறைந்துவிடும். குரோமோசோம்கள் செல்லின் மைய தட்டையடையும். எதிர் துருவங்களில் இருந்து சென்ட்ரியோல்களிடமிருந்து வரக்கூடிய ஸ்பிண்டில் நாரழைகள் குரோமோசோமின் மத்தியில் உள்ள சென்ட்ரோமியருடன் இணைந்துவிடும். குரோமோசோம் மையத்தட்டில் இருப்பார்கள். Anaphase, due to the contraction of the spindle fibers, the centromere splits and the chromosome moves to the opposite poles. அனாநிலையின் பொழுது ஸ்பிண்டில் நாரழைகளின் இழு விசையின் காரணமாக சென்ட்ரோமியர் ஆனது உடைந்து குரோமோசோம்கள் எதிரெதிர் துருவங்களை நோக்கி செல்லும். அதை போறதுக்கு கேரி பண்றதுக்கு எனர்ஜி வேணும். ஒரு குரோமோசோம் கேரி பண்றதுக்கு இட் நீட் அரௌண்ட் 30 ATP எனர்ஜி. ஒரு குரோமோசோம் துருவத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் 30 ATP ஆற்றலானது தேவைப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். டெலஃபேஸ் அப்படிங்கிறது ப்ரோஃபேஸோட ஆப்போசிட். Nuclear membrane start disappearing, reappearing. Nuclear membrane start reappearing. Nucleolus start reappearing. The chromosome elongates to form the chromatin reticulum. The spindle fibers start disappearing. Nuclear சவ்வு உருவாக ஆரம்பிக்கும். நியூக்ளியோலஸ் உருவாக ஆரம்பிக்கும். குரோமோசோம்கள் நீட்சியடைந்து chromatin வலைவெண்ணலை உருவாக்க ஆரம்பிக்கும். ஸ்பிண்டில் நாரழைகள் மறைய துவங்கும். In the end, the 2 daughter nuclei are formed. டிரோனலின் இறுதியிலே 2 உட்கருக்கள் தோன்றிவிடும். This phenomena is said to be karyogenesis. இதனை karyogenesis என்று அழைப்பார்கள். It is followed by cytokinesis. இதுக்கு அப்புறமா வருது cytokinesis. Division of cytoplasm. Cytoplasm பகுப்பு. இது எப்ப ஆரம்பிச்சிடும், ஒரு லேட் அனஃபேஸ்லயே ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது அனஃபேஸின் இறுதியிலேயே இது ஆரம்பித்து விடும். அனிமல் செல்லை பொறுத்தவரையும் constriction, a small constriction is formed. The constriction splits the cytoplasm into 2. அதாவது பிளாஸ்மா சவ்விலிருந்து ஒரு பள்ளமானது ஏற்பட்டு அந்த பள்ளமானது சைட்டோபிளாசத்தை 2ஆக பிரித்துவிடும். அப்ப பிரிக்கிற சமயத்துல இது எப்படி இருக்கும்னா, பெரிஃபெரி டு தி சென்டர், விளிம்பிலிருந்து மையத்தை நோக்கி வரும் சென்ட்ரிபீட்டல் மயோசின் ஆக்டின் அப்படின்னு 2 புரோட்டீன் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவா. பட் பிளான்ட்டை பொறுத்தவரை என்ன ஆகும்னா, இட் இஸ் சென்டர் டு தி பெரிஃபெரி, மையத்திலிருந்து விளிம்பினை நோக்கி செல்லும் மைய விலக்கு கோல்ஜி பாடிஸும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் ஃப்ராக்மோபிளாஸ்ட் ஃபார்ம் பண்ணுவான் மிடில்ல. அதுக்கப்புறம் அது மேல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி இந்த இடத்துல பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, டெபாசிஷன் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அது மேல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டெபாசிட் ஆகும். அதுக்கப்புறம் கோல்ஜி பாடிஸ் என்ன பண்ணுவாங்க, they secrete calcium pectate and magnesium pectate, calcium pectate and magnesium pectate வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, it is followed by middle lamella, மைய அடுக்கு வரும். then the cytoplasm splits. சைட்டோபிளாசம் ஆனது 2ஆக உடைந்துவிடும். இதன் தொடர்ச்சி என்னன்னா, சிக்னிபிகன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸ், அதையும் பார்க்கலாம். டியர் குட்டீஸ், வணக்கம். இப்ப மைட்டோசிஸோட கண்டினியூவேஷன், தி சிக்னிபிகன்ஸ், மைட்டோசிஸின் முக்கியத்துவம் என்ன?
As a result of mitosis, two daughter cells are formed. Amitosis எடுத்துனாலும் சரி, mitosis எடுத்துனாலும் சரி, in the end two daughter cells, இரண்டு செய் செல்கள் இதன் இறுதியில் தோன்றும். Daughter cells are genetically identical. தோன்றுகின்ற செய் செல்கள் அனைத்தும் அமைப்பில் ஒத்து காணப்படும், மரபு பண்புகளில் ஒத்து காணப்படும். Then the third point is asexual reproduction is possible only by mitosis. பாலிலா இனப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகின்ற இனப்பெருக்கம் நடைபெறுவதற்கு உதவுவது இந்த மைட்டோசிஸ் செல் பெறுதல் மட்டுமே. ஒரு இஞ்சியை உடைச்சு வைக்கிற புதுசா முளைச்ச ஒரு இன்னொரு இஞ்சி வருதுன்னா அது மைட்டோசிஸ் தான் காரணம். சோ பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுவதற்கு உதவுகிறது. கிராஃப்டிங் ஒட்டுதல், டிஷ்யூ கல்ச்சர், திசு வளர்ச்சி முறை மெத்தட் ஆல்சோ a consequence of mitosis. நம்ம ஒட்டு மூலம் புதிய தாவரங்களை உருவாக்குதல், திசு வளர்ச்சி மூலம் புதிய தாவரங்களை உருவாக்குகிறோம், டிஷ்யூ கல்ச்சர், இதுவும் மைட்டோசிஸ் மூலமா நடக்கக்கூடிய ஒன்றுதான். And finally, mitosis helps in the regeneration of lost or damaged tissues in wound healing. சின்னதா ஒரு காயம் வந்துடுத்தோ அப்போ கொஞ்சம் சதை பிஞ்சு போயிடும். பிஞ்சு போயிடுத்து அந்த இடத்துல புதுசா சதை உருவாகும். பிஞ்சு போறது லாஸ்ட். அந்த இடத்துல புதுசா என்ன ஆகும்? The tissue should be regenerated. அதுக்கு என்ன ஆகும்? புண் ஆறுகின்ற சமயத்திலே இழந்த திசுக்கள், அழிக்கப்பட்ட திசுக்கள் மீண்டும் உருவாவதற்கு உதவுவது this mitosis. பள்ளிக்குட்டியோட வாலை கட் பண்ணி போட்டுட்டோம், புதுசா வால் முளைக்கிறது. இட் இஸ் டியூ டு மைட்டோடிக் செல் டிவிஷன். பிளனேரியா இருக்கும், ஏகப்பட்ட துண்டுகளா வெட்டி போட்டுடுவோம், அதுல இருந்து புது பிளனேரியா வரும். இதுவும் எதனால வருது? பை மைட்டோடிக் செல் டிவிஷன். So technically says it is responsible for growth in organisms. உயிரினங்களின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று. Two daughter cells are formed. இரண்டு செய் செல்கள் தோன்றும். The daughter cells are genetically identical. செய் செல்கள் பெற்றோரை அப்படியே ஒத்திருக்கும். It helps in asexual and vegetative reproduction. பாலிலா மற்றும் உடல் இனப்பெருக்கத்திற்கு உதவுகிறது. Tissue culture, the end product of mitosis. திசு வளர்ச்சி முறை, அதே மாதிரி கிராஃப்டிங் ஒட்டுதல் எல்லாமே மைட்டோசிஸ் இறுதியில் தோன்றுகிறது. மைட்டோசிஸின் மூலமாக உருவாகிறது. wound healing, it's the effect of mitosis. புண் ஆறுகிறது, புதிதாக திசுக்கள் தோன்றுகின்றன புதிதாக. இது எல்லாம் இதனால வரும், மைட்டோசிஸ் மூலமாக நடைபெறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு வளர்றோம் பாருங்களே, அதுக்கும் காரணமா இருக்கிறது எது? மைட்டோசிஸ் என்பதை மறந்து விடாதீர்கள். Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.